வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐபிஎல் ஃபைனல் போட்டியில் மேட்ச் ஃபிக்சிங் வெளியான அதிர்ச்சி வீடியோ. ரசிகர்கள் அதிர்ச்சி. அதாவது சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இரண்டாவது குவாலிஃபையர் போட்டியில் விளையாடிய ராஜஸ்தான் அணியானது எஸ்ஆர்ஹெச் அணியிடம் 36 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்து இருந்து இந்த தொடரில் இருந்தும் வெளியேறியிருக்காங்க. இந்த தொடர் ஆரம்பத்தில் இருந்து தொடர்ச்சியான வெற்றிகளை குவித்து வந்த ராஜஸ்தான் அணி இறுதிப் போட்டிக்கு செல்லும் என்ற எதிர்பார்த்த நிலையில் இந்த தோல்வி அவர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்திருக்கு. அதன்படி இந்த போட்டியில் ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீசினாங்க. அதனைத் தொடர்ந்து விளையாடிய எஸ்ஆர்ஹெச் அணியானது 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 175 ரன்களை குவிக்கவே 176 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் ராஜஸ்தான் அணியும் நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் அந்த இலக்கினை எதிர்த்து விளையாடிய ராஜஸ்தான் அணி சீரான இடைவெளியில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்ததால் 20 ஓவர்களின் முடிவில் அவர்களால் 7 விக்கெட்டுகளை இழந்து 139 ரன்களை மட்டுமே குவிக்க முடிந்தது. இதன் காரணமாகவே 36 ரன்கள் வித்தியாசத்தில் எஸ்ஆர்ஹெச் அணி அபார வெற்றியையும் பெற்றிருக்காங்க. இந்த தோல்வி குறித்து பேசிய ராஜஸ்தான் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு பெரிய போட்டி தான். இந்த போட்டியில் நாங்கள் முதலில் பந்து வீசிய விதத்தை நினைத்து உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக துவக்க ஓவர்களில் அதிகளவு ரன்கள் சென்றவுடன் மிடில் ஓவர்களின் போது பந்து வீச்சாளர்கள் மீண்டும் சிறப்பாக பந்து வீசி ஆட்டத்தை எங்கள் கைக்குள் கொண்டு வந்து இருக்காங்க. ஆனால் இரண்டாவது பந்தியில் மைதானத்தின் தன்மை முற்றிலுமாக மாறியிருக்கு. பந்து நின்று திரும்பியதால் பேட்டிங் செய்ய சிரமமாக இருந்தது. அதோடு மட்டுமில்லாமல் மைதானத்தின் தன்மை முற்றிலுமாக பந்து வீச்சுக்கு சாதகமாகவும் மாறியிருக்கு. அதன் காரணமாகவே எஸ்ஆர்ஹெச் அணி சுழற்பந்து வீச்சாளர்களை வைத்து எங்களை தடுத்து நிறுத்திவிட்டார்கள் என்று சஞ்சு சாம்சன் அவர்கள் கூறியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது இந்த போட்டியே ஒரு ஃபிக்சிங்காக நடந்தது உள்ளது என்றும், அதே போல ஐபிஎல் ஃபைனல் போட்டியும் மேட்ச் ஃபிக்சிங் தான் என்று தற்போது ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. அதாவது இறுதிப் போட்டி நடைபெற உள்ள சேப்பாக்கம் மைதானத்தில் ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கான பேனர் என்று கம்மின்ஸ் மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயரின் முகங்களை கொண்டு பேனர் அமைக்கப்பட்டு இருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பேனர் ஒன்றும் இந்த ஆர்ஆர் வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் போட்டி முடிந்தக்கப்புறம் வைக்கல. இந்த போட்டி நடைபெறுவதற்கு முன்னக்கூட்டியே இந்த பேனரை வச்சுக்கிருக்காங்க. ஐபிஎல் தொடரின் பிளே ஆஃப் சுற்று போட்டிகள் நடந்து முடிந்து உள்ள நிலையில் இதில் குவாலிஃபையர் முதல் போட்டியில் எஸ்ஆர்ஹெச் அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கேகேஆர் அணி வீழ்த்தி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருந்தாங்க. அதே போல எலிமினேட்டர் போட்டியில் ஆர்சிபி அணியை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராஜஸ்தான் அணி குவாலிஃபையர் இரண்டாவது போட்டிக்கு முன்னேறியிருந்தாங்க. இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் ராஜஸ்தான் அணியானது ஹைதராபாத் அணியிடம் தற்போது தோல்வியடைந்து உள்ளது. தற்போது ஹைதராபாத் அணியும் கேகேஆர் அணியும் ஃபைனல் போட்டியில் மோத இருக்காங்க. இந்த நிலையில் தான் சேப்பாக்கம் மைதானத்தில் இந்த குவாலிஃபையர் போட்டி இரண்டாவது போட்டி நடைபெறுவதற்கு முன்னதாகவே இறுதிப் போட்டிக்கான பேனர்கள் அமைக்கப்பட்டு இருந்தது. சேப்பாக்கம் மைதான நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டு உள்ள பேனரில் ஒரு பக்கம் கேகேஆர் அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயரின் முகமும் மற்றொரு பக்கம் ஹைதராபாத் அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் முகமும் குறிப்பிட்டு இருந்தது. குவாலிஃபையர் இரண்டாவது போட்டிக்கு முன்பாகவே இப்படி பேனர் அமைக்கப்பட்டது ரசிகர்களிடம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் ஐபிஎல் தொடரில் சூதாட்டம் நடைபெறுகிறதா என்று ரசிகர்களும் குழம்பி வராங்க. அதே போல ஐபிஎல் போட்டியே ஒரு ஸ்கிரிப்ட் தானா என்று தற்போது அதிர்ச்சி தரும் தகவல்களும் வெளியாகி இருக்கு. குறிப்பாக கடந்த ஆண்டு ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கு முன்பாகவே அகமதாபாத் மைதானத்தில் சாம்பியன்ஸ் குஜராத் என்று எல்இடி போர்டில் டெஸ்ட் செய்து பார்க்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அதே போலதான் தற்போது பேனர் வைக்கப்பட்டு இருப்பது சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஐபிஎல் தொடர் முழுவதும் ஃபிக்சிங்காக நடந்து உள்ளதா என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.